அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே செவமே ஜெயம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்துவோட சீடர்களும் படவிலே சென்று கொண்டிருக்கிறார்கள், கடலிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் ஒரு பெருங்காற்று வந்து ஒரு படகு அமிழத்தக்கதாக ஒரு காற்று வருகிறது. சீசர்கள் பயப்படுகிறார்கள். ஐயோ, காற்றடிக்கிறதே, படகு கவிழ்ந்து விடுமோ, தண்ணீர் உள்ளே வந்து விடுமோ என்று சொல்லி அவர்கள் பயந்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க, ஆண்டவரே எங்களை ரட்சியும், நாங்கள் செத்து போகிறோம், எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் ஆண்டவர் இயேசு சொல்கிறாரே, அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்பட்டீங்க என்று சொல்லி எடுத்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உங்களுக்கு விரோதமாய் விடுகிற புயல்களையும் பெருங்காற்றுகளையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதட்டி போடுவார், அடக்கி போடுவாருங்க. பயப்படாதீங்க. பயப்படுறவங்க தான் அற்ப விசுவாசி. நீங்கள் நல்ல விசுவாசி, நீங்கள் பயப்படாதீங்க. உங்கள் படகுல இயேசு இருக்கிறார், உங்களோட இயேசு இருக்கிறார், உங்கள் சபையில் இயேசு இருக்கிறாருங்க. பயப்படாமல் நீங்கள் விசுவாசிங்க, உங்களுக்கு எதிரான பிரச்சனைகள் மாறும். ஜெபிப்போமா. பரலோக தகப்பனே, நன்றி செலுத்துகிறேன் சப்பா. யாருடைய வாழ்வெல்லாம் ஆண்டவரை பயங்கள் சூழ்ந்திருக்கிறதோ அப்பா, அவருடைய வாழ்வை குறித்து, எதிர்காலங்களை குறித்து, பலவிதமான பிரச்சனைகளை குறித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. கடலிலே ஆண்டவரை கொந்தளித்த அந்த காற்றையும் கடலையும் போல ஆண்டவரை உடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே சூழ்ந்திருக்கிற போராட்டங்களை பார்த்து பயந்து கொண்டிருக்கலாம்ப்பா. இந்த நாளில் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வாழ்க்கையோட எல்லா பயங்களையும் இயேசுவின் நாமத்தில் நீங்கள் அதட்டி போடுங்க, நீக்கி போடுங்கப்பா. அவர்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும். அவர்களுடைய வாழ்விலே ஒவ்வொருவரும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பயப்படாதீங்க. நீங்க அற்ப விசுவாசிகள், நல்ல விசுவாசிகள். God bless you. Thank you.